Salut les gosses, bonjour. Hello children. Salut les gosses. Salut les enfants. Salut les gars et les filles. Hey guys. Hello guys and dolls. Salut les amis. Hello friends. Bonjour madame. Bonjour monsieur. Bonjour mademoiselle. Good morning, good afternoon, miss. Messieurs, dames, ladies and gentlemen, messieurs, dames, messieurs, mesdames, mesdames et messieurs. Ça va tout le monde? Ça va bien, merci. Et vous? Oui, ça va, merci. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குட்டி பாப்பாங்க, பெரியவங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சில புது வார்த்தைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? போன்ஜு மத்மெசல்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து போன்ஜு மேதாம் பார்த்தோம், போன்ஜு மிஸ்யூ பார்த்தோம். இப்போ போன்ஜு மத்மெசல். ஸோ மத்மெசல். ஸோ இது வந்து மிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹலோ மிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? குட் மார்னிங் மிஸ் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான். இதில் ஒரு கல்ச்சுரல் நோட் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து இப்போ மத்மசல்னு சொன்னால் 25 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்து அவங்க போன்ஜு மத்மசல்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் 25 வயதுக்கு மேலே ஆனவங்களாக இருந்தால் ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு கல்ச்சரில் வந்து மதாம் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அது வந்து எல்லாரையுமே வந்து அவங்க மிஸ்ஸாக இருந்தால் இப்போ வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ நம்ம தமிழில் வந்து நம்ம அவர்களை வந்து செல்வி தான் அவங்கள வந்து நம்ம கூப்பிட்றோம் எப்போதுமே. அவங்க வந்து திருமணம் ஆகலைன்னு சொன்னால் எப்போயா இருந்தாலும் அவங்கள செல்வின்னு தான் கூப்பிட்றோம் இல்லையா? ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 வயது ஆனதுக்கு மேல்பட்ட அவங்க செல்வியாக இருந்தாலும் செல்வின்னு கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. எனிவே, ஸோ நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணது மத்மசால்னு லேர்ன் பண்ணோம். போன்ஜு மத்மசால். அடுத்தபடியாக இன்னொன்று பாருங்கள், மெஸ்ஸி தாம்னு போட்டிருக்கு இல்லையா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிட்டு. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெஸ்யூனா சேர்ஸ் எல்லாரையும் சொல்கிறோம். தேம்னா வந்து டெய்ம்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். டெய்ம்ஸ். தாம்னா வந்து பெண்கள் சொல்கிறோம். பட் ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல சேர் கொடுத்துருக்காங்க, அப்புறமா தான் பெண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வழக்கமாக வந்து என்ன சொல்லுவோம்? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்லுவோம். ஸோ இப்படியும் சொல்லலாம். அடுத்த லைனில் பாருங்கள், மெஸ்யூ ஏ மெதாம்னு சொல்லலாம். மெஸ்யூ ஏ மெதாம். ஸோ சார்ஸ் அண்ட் மேடம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடி இப்படியும் சொல்லலாம், மெதாம் ஏ மெஸ்யூன்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெதாமில் வந்து எஸ் இருக்குது நடுவில் இல்லையா? அந்த எஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். மெஸ்யூ மெதாம். ஸோ எஸ்ஸை வந்து நடுவில் வந்தால் கூட நம்ம வந்து பல சமயங்களில் வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். மேதாம் ஏ மிஸ்யூ, மேதாம் தி மிஸ்யூ. ஸோ இப்போ வந்து இந்த குட் ஆஃப்டர்நூன்றதுக்கு வந்து ஆனாங்களேனா இஎன் ஆனா இன்னுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். ப்ரப்போசிஷன் அது. அதில் இதில் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அந்த இல்லுன்னு வர்றது தான் வந்து இஎன் ஆனாங்களே லப்ரேமிதி. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்சுலேயும் வந்து அப்ரேமிதி இருக்குது, ஆஃப்டர்நூன் இருக்குது. ஆனால் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது மற்றவங்கள வந்து அட்ரஸ் பண்ணும்போது மற்றவங்கள வந்து வணக்கம் சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம எப்போதுமே போன்ஜு தான் சொல்லுவோம். ஸோ இந்த டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே லப்ரேமிதி ஏ ஜு 12h à 18h. ஸோ இன்னும் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் படிக்கல, விரைவில் படிக்கலாம் நம்பர்ஸ் எல்லாம். ஸோ மதியம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். 6 மணி ஆனதுக்கப்புறம் குட் ஈவினிங்னு சொல்லுவோம். ஸோ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் தான் வந்து பொன்வின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னால வந்து நம்ம வந்து சொல்லலாம், இந்த மாதிரி இப்போ வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வரும்போது போயிட்டு வரோம்னு சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து பொன்வி அப்படின்னு சொல்லிட்டு குட் ஈவினிங் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நம்ம பொன்வி சொல்ல மாட்டோம். ஏற்கனவே நம்ம முதல் வகுப்பில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ டைமை பற்றி பார்க்கும்போது ஆங்கிலேயில் வந்து அப்ரமிதின்றது வந்து 12 to 18 hours. 12h à 18h.
In English, afternoon is from 12 o'clock until 6 o'clock in the evening, 6 p.m. or 18 hours சொல்லலாம். ஸோ பஃப்வா ஓந்தி ஃபந்த பிரமிதி. ஸோ இந்த பஃப்வான்றது வந்து சம்டைம்ஸ்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து மேற்கொண்டு நம்ம படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஓந்தின்றது வந்து நம்ம சொல்கிறது. ஃபாந்த பிரமிதி அதாவது வந்து ஃபானா வந்து ஃபினிஷ் ஆகுது இல்லையா? ஸோ மதியானம் வந்து முடியுது ஃபாந்த பிரமிதி. அது நாங்களே லேட் ஆஃப்டர்நூன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா லேட் ஆஃப்டர்நூன். ஸோ லேட் ஆஃப்டர்நூன்றது எப்படின்னா ஃப்ரம் 15 hours to 18 hours. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறோம் நம்ம. ஸோ 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து ஆஃப்டர்நூன்னு சொன்னால் கூட சில சமயத்தில் வந்து லேட் ஆஃப்டர்நூன்னு சொல்லுவோம். அப்போ லேட் ஆஃப்டர்நூன்றது எப்படின்னா 3லேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா உங்களை வந்து நான் வந்து ஐ சி யூ ப்ராபபிலி லேட் ஆஃப்டர்நூன், ஐ ஸ்பீக் டு யூ லேட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொன்னால் லேட் ஆஃப்டர்நூன்னா 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பேசுகிறேன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஃப்ரான்ஸையில் சொல்கிறதா இருந்தால் fin d'après-midi. ஓகே, ஃப்ரம் 3 p.m. to 6 p.m. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஎம்னா பிஎம்னா என்னன்றது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஏஎம்னா வந்து ஆன்டிமெரிடியம். ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் லத்தீன்லேருந்து வந்திருக்கு. லத்தீன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இப்போ தமிழில் கூட நம்ம என்ன சொல்லுவோம், சில சமஸ்கிருதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, இட்டாலியன் லாங்குவேஜு இதெல்லாம் வந்து அதோட தாய் எதுன்னு சொன்னால் மதர் வந்து லத்தீன் மொழி தான், லாட்டின் மொழி தான். ஸோ அதில் வந்து உங்கள் ஆன்டி மெரிடியம் ஏஎம்னு சொல்லுவாங்க. ஆன்டி மெரிடியம், மெரிடியம்னா காலை நேரம். போஸ்ட் மெரிடியம்னா வந்து அதாவது பகலுக்கு பிறகாக. ஸோ அந்த போஸ்ட் மெரிடியோன்ற டைம் வந்து நம்ம எப்படின்னா 12 ஹவர்ஸ்லேருந்து 23:59 வரைக்கும். ஸோ மிட் நைட் வந்து வருது பார்த்திங்களா, மினிவி. மிட் நைட்னா வந்து ஃப்ரான்ஸ்லேயே மினிவி சொல்லுவோம். ஸோ அது வந்து 23:59, அதாவது அந்த 0 ஹவர்ஸ் வர வரைக்கும் வந்து போஸ்ட் மெரிடியோ சொல்லுவோம். அந்த 0 ஹவர்ஸ்லேருந்து மறுநாள் மதியம் 12 மணி வரைக்கும் ஆன்டி மெரிடியம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 2 முறையில் வந்து இங்கே டைம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நம்ம விளக்கமாக வந்து நம்ம வந்து படிக்கலாம் எப்படி டைம் எல்லாம் சொல்கிறது அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சில். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 12 ஹவர்ஸ் ஹெச் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ ஃப்ரெஞ்சில் எழுதுறது இருந்தால் டைம் எழுதுறது இருந்தால் இப்படி தான் எழுதுவோம், ஹெச் போடுவோம். தூசேர்னு அர்த்தம். இதே இங்கிலீஷில் எழுதுறது இருந்தால் 2 புள்ளி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம தமிழ்லேயும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதே 23:59, 23 2 கோலன், 2 புள்ளி வச்சா கோலன் 59. ஆனால் ஃப்ரெஞ்சில் எழுதுறது வந்து அந்த கோலன் வைக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் அந்த ஹெச்சை போடுவாங்க. 12 ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிட்டோம், டைமை பற்றி. இப்போ அடுத்தபடியாக போன வகுப்பில் நம்ம என்ன படித்தோம்னு சொன்னால் எப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, ப்ரோனவுனையும் ஒரு சிம்பிளான வேர்பையும் வச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜே தோனுன்னா ஐ கிவ், ஐ எம் கிவிங்னு, நான் தருகிறேன், நான் தந்து கொண்டிருக்கின்றேன். ஸோ டு பார்ல்னா நீ பேசுகிறாய், நீ பேசி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சில வேர்புகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் எப்படி உருவாக்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் ஆன்ஃபினிட்டிவ், ஆன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ். இங்கிலீஷில் வந்து இன்ஃபினிட்டிவ், ஃப்ரெஞ்சில் வந்து ஆன்ஃபினிட்டிவ். ஸோ எப்போதுமே நம்ம இது வந்து ஃப்ரெஞ்சு லெசன்றதுனால முதல்ல ஃப்ரெஞ்சில் தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து வர வார்த்தை ஆங்கிலமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குழம்பிட வேண்டாம், எது ஃப்ரெஞ்சு எது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் இங்கிலீஷில். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பேஸ் வேர்புன்னு சொல்கிறோம். le verbe du base, பேஸ் வேர்பு தான். ஸோ அது ப்ரொனன்சியேஷன் பாருங்கள், பேஸ் வேர்புன்றதை இப்படி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து துமாந்தே. துமாந்தேனா வந்து கேட்குறது, டு ஆஸ்க், கேள். ஏ துமாந்தே, டு ஆஸ்க், கேள். ஸோ இதுக்கு எப்படி கான்ஜுகேஷன், கான்ஜுகேஸும் ஃப்ரெஞ்சில் கான்ஜுகேஸும், ஆங்கிலேனா இங்கிலீஷ், ஆங்கிலே இங்கிலீஷ், தமிழில் ஆங்கிலம். அதில் வந்து எப்படி கேளுன்றதை வந்து நம்ம வந்து கான்ஜுகேஸும் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் இப்போ. ஸோ இது வந்து நம்ம இப்போ ப்ரெசண்டில் பார்க்குறோம், ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குறோம், நிகழ்காலத்தில் பார்க்குறோம். ஸோ ஆங்கிலத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசன்ட் ப்ரொக்ரெசிவ் இருக்குது. ஆனால் வந்து ப்ரெசன்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நம்ம லு ப்ரெசண்ட் தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஜு demande. ஸோ நம்ம demandன்றது இந்த ஆரை வந்து எடுத்துடுறோம், ட்ராப் த ஆர் அண்ட் வி ஜஸ்ட் சே ஜு demande. ஐ ஆஸ்க் ஆர் ஐ எம் ஆஸ்கிங். ஸோ மூன்றாவதாக இருக்கிறது வந்து பேச்சு மொழியில் யூஸ் பண்ணுறது, ஐம் ஆஸ்கிங், ஐம் ஆஸ்கிங். ஓகே, நான் கேட்கிறேன்,
அல்லது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு கேட்குறதா தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து ஜுதமாந்துன்றது வேறு, அது நம்ம லிசன் பண்ணுறோம் இல்லையா? அது வேறு. இது கேட்குறது வந்து மற்றவங்க கிட்ட போய் கேட்குறது. இது எனக்கு தாங்க, அது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ je demande, I ask, I'm asking. So the second one is I am asking. I am asking, I'm asking. Okay? நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். இது வந்து இப்போ நீ கேட்கிறாய்ன்னு சொன்னால் டு demand. ஸோ நம்ம வந்து எஸ் போட்டுடுறோம் கடைசியில். யூ ஆஸ்க், யூ ஆர் ஆஸ்கிங், யூ ஆர் ஆஸ்கிங். டு demand. ஆனால் எஸ்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். டு demand. யூ ஆஸ்க், யூ ஆர் ஆஸ்கிங், யூ ஆர் ஆஸ்கிங். நீ கேட்கிறாய், நீ கேட்கிறாய். ஸோ அவர் கேட்கிறார் அல்லது அவன் சின்ன பிள்ளையாக இருந்தால் அவன் கேட்குறான் சின்ன பிள்ளை. இஃப் இட் இஸ் a ஸ்மால் child we say அவன். பெரியவங்களாக இருந்தால் இஃப் இட் இஸ் அடல்ட் பர்சன் ஆர் ஃபார்மல் சுச்சுவேஷன் அவர் தமிழில். ஸோ il demande. ஸோ நம்ம je demande சொல்கிற மாதிரியே il demande போட்டிருக்கோம். he asks, he is asking. அதே மாதிரி நீங்கள் இனிமேல் எழுதிக்கலாம். எப்படி வந்து ஹீ போட்டு அப்போஸ்ட்ரஃப்ன்றது அப்போஸ்ட்ரஃப்னு சொல்லுவோம். இஸ் ஆஸ்கிங்கிறது நீங்கள் எழுதிக்கலாம். அவர் கேட்கிறார். je demande, tu demandes, il demande. இது வந்து ஒரு பெண்மணியாக இருந்தால் பெண்ணினமாக இருந்தால் எல் demande. எல் demande. she asks or she is asking. she's asking. she asks, she is asking, she's asking. அவள் கேட்கிறாள். ஸோ இது வந்து ஃபார்மலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர் கேட்கிறார் அல்லது அவங்க கேட்குறாங்க அப்படி சொல்லுவோம். இன் தமிழில் வந்து ஆன் தமோல். ஸோ தமிழுக்கு வந்து ஃப்ரான்ஸையில் வந்து தமோல். அடுத்த தடவை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கேட்கிறார், அவங்க கேட்குறாங்க. தமிழில் சொல்கிறது இருந்தால் எல் demande, je demande, tu demandes, il demande, elle demande. இது எல்லாமே சாங்கிலியே உரிமையில் இருக்கிறவங்க இல்லையா? சிங்குலருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ ப்ளூரியலுக்கு பார்க்கலாம், பன்மைக்கு பார்க்கலாம். ப்ளூரல். ஸோ on demande. We ask, we're asking, we're asking. We are asking, we're asking. On demande. நாம் கேட்கிறோம். We ask, we're asking. ஸோ இது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜில். இப்போ நான் சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஓந்தின்னு சொன்னோம் இல்லையா, நாம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஓந்தி. ஃபார்மலாக சொல்கிறது வந்து நு demandons. We ask, we're asking. அப்புறம் we apostrophe are we, we're asking. Apostrophe anglais, English. Apostrophe français, French. Nous demandons. On demande, nous demandons. So je demande, tu demandes, il demande, elle demande, on demande, nous demandons. ஸோ ஓன் டெமாண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிராமர் வந்து சிங்குலரில் இருக்கிறது, டிமாண்டில் இந்த கான்ஜுகேஷனுக்கு. ஆனால் ப்ரோனவுன் வந்து எல்லாரையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஃபார்மலாக சொல்கிறது வந்து நு demandons. ஸோ அந்த கிராமர் கான்ஜுகேஷனில் கரெக்டான demandonsன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஓன் டெமாண்டுன்றது டிமாண்டுன்ற கான்ஜுகேஷன் தவறாக இருந்தாலும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஸ்போக்கன் ஃபார்மில் இட்ஸ் அக்செப்டட். Nous demandons. We ask, we're asking. இப்போ ஃபார்மலாக சொல்கிறோம் vous demandez. ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் வூவை யூஸ் பண்ணிக்கோங்க. டுவை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து அவங்க வந்து புதிய நபர்கள் வந்து நீன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ நான் பிடிக்காதுன்றது வந்து அவங்க வந்து அவ்வளோ அளவுக்கு ஒரு இதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளே என்ன எப்படி சொல்லுவோம், மற்றவங்க கிட்ட வந்து பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்போம். நீ எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டோம் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த வூவை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிழையே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன பிள்ளையை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கமா அப்படின்னு கேட்டால் கூட ஒன்றும் பிழையாக இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் திருத்திக்கலாம். ஸோ புதியவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் demandன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா? அதனால் எப்பொழுதுமே வூவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல்பட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஞ்சு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் சூக்கு பார்க்கலாம். vous demandez, you ask, you're asking. நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் கேட்குறீங்க. ஸ்போக்கன் ஃபார்மில் தமிழில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் கேட்குறீங்க. பேச்சு மொழியில் நீங்கள் கேட்கிறீர்கள் ஃபார்மலாக, நீங்கள் கேட்குறீங்க ஸ்போக்கன் ஃபார்ம்.
ஸோ vous demande. Pardon, vous demandez. ஓகே, vous demandez. ஸோ இப்போ சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஊதுமாந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது வந்து துமாந்தேன்னு படிச்சிங்க தனி வார்த்தையாக. அப்போது அதே மாதிரி கேட்டால் உங்களுக்கு புரியும். ஆனால் அவங்க பேசும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஊவை புஷ் பண்ணி டீயில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அங்கே இடம் கொடுத்தாங்கன்னா எப்படி வரும்னா ஊது மாந்தே அப்படி வரும். அப்போ அவங்க பேச ஆரம்பித்தவங்க உங்களுக்கு புரியாது, என்னது இது நம்ம கற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியும் பேசுவாங்க. அதனால் வந்து இப்படி தான் பேசப்போம் வழக்கமாக நேட்டிவ் பீப்புள் பேசுகிறது அப்படி தான் பேசுவாங்க, ஊது மாந்தேன்னு சொல்லிட்டு. அதனால் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஊது மாந்தே. ஸோ இது அடுத்த தடவை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இந்த து வரைக்கும் போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறீங்க, மாந்தேன்னு கூப்பிட்றீங்க, ஊது மாந்தே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த தடவை இது வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஊதுமாந்தே, ஊதுமாந்தே. இப்போ அடுத்தபடியாக அவர்கள் கேட்கிறார்கள். Il demande, they ask, they are asking, they're asking. Elle demande. ஸோ ஆணினமாக இருந்தால் il demande, பெண்ணினமாக இருந்தால் elle demande. ஸோ சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை இல்லையா? il demande, il demande. ஸோ இந்த ஈ வந்து டிக்கு அப்புறமா இங்கே ஈ இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் டியை வந்து கொஞ்சம் உச்சரிக்கலாம். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அவங்க ப்ளூரலில் சொல்கிறாங்க il demande. ஸோ அகெயின் il demande. இங்கேயும் வந்து நீங்கள் இல்லையும் டியும் சேர்த்துக்கலாம் ஒன்றா, il demande அப்படின்னு பேசுவாங்க. il demande, elle demande. அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள். il demande, elle demande. they ask, they're asking, they're asking. இப்போ பாருங்கள், இப்போ ஞாபகத்துக்காக வந்து நம்ம ஒரு கான்ஜுகேஷன் இப்போ ஒரு பண்ணோம். இப்போது je demandeன்றது. இப்போ je demandeக்கு அப்புறம் நான் உங்களை கேட்கிறேன்னு சொன்னால் அந்த ஊ வந்து ழக்கு அப்புறமா நம்ம போட்டுடுறோம். இப்போ தமிழில் என்ன சொல்கிறோம், நான் சொல்கிறோம் je, அப்புறம் உங்கள்ன்றது ஊ ஆகிடுது. ஸோ கேட்கிறேன்றது வந்து கடைசியில் போயிடுது, அந்த வேர்ப் வந்து கடைசியில் போயிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? இது பாருங்க, je இது நான், ஊ நீங்கள் அல்லது உங்களை, demandன்றது கேட்கிறேன். ஸோ ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மாதிரியே தான் கடைசியில் கொண்டு போய் போடுறோம். ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், ஐ போட்டுட்டு வேர்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோனோன் போடுறோம். ஸோ ஐ ஆஸ்க் யூ. ஸோ இங்கிலீஷை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு பிழை வந்துடும். அப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க, நீங்கள் ரிதமாக அந்த ஊன்னு கேட்டுருவீங்க. அது ராங்கு, அது தவறு இல்லையா? ஸோ எப்போதுமே வந்து ரெண்டு ப்ரோனவுனையும் வந்து அவங்க ஒன்றா அடிக்கிடுறாங்க. ஃப்ரான்ஸைலேயும் சரி தமிழ்லேயும் சரி, பக்கத்தில் பக்கத்தில். ஸோ ஃபர்ஸ்ட்டு பர்சன் யார், நான், அப்புறம் ரெண்டாவது பர்சன் யார், நீங்கள். ஸோ அந்த ஆர்டர்லேயே அது போகுது. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெர்ப் வருது. பட் இங்கிலீஷில் வந்து ஐ ஆஸ்க் யூ இல்லையா? ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெர்பை போட்டுட்டு இங்கே போடணும். இப்போ ஐ யூ ஆஸ்க்கு நம்ம பேச முடியாது, அப்போ அது ராங் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து எது ஈஸியோ நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ je vous demande, நான் உங்களை கேட்கிறேன். இப்போ நீங்கள் 3 வார்த்தைகள் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஏற்கனவே நம்ம 3 வார்த்தைகள் உள்ள சென்டென்சஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ வேறு இதிலெல்லாம் பார்த்தோம். je m'appelle அப்படின்னு பார்த்தோம், tu t'appelles, vous vous appelez, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் 2 சப்ஜெக்டை வச்சு. அதாவது வந்து நான் ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் ஊன்றது இன்னொரு ஆப்ஜெக்ட் இல்லையா? அவங்கக்கிட்ட கேட்குறோம். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் ஊன்றது, அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். je vous demande, I ask, I ask you, I'm asking you. நான் உங்களை கேட்கிறேன். ஸோ தமிழில் வந்து அந்த ட்ரான்ஸ்லேட்ரேஷன், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ட்ரான்ஸ்லேஷன் ப்ளீஸ் see the other videos so that you should be able to get the transliteration. ஓகே, ஸோ அதே மாதிரி நீ வந்து என்ன கேட்குறேன்னு சொன்னால் டு me demande. ஸோ இங்கே வந்து என்னைன்றது வந்து என்ன சொல்கிறது, மீன்றது வந்து இங்கிலீஷில் வருது இல்லையா? அதே மீ தான், யூ ஆஸ்க் மீன் வருது. ஆனால் அந்த மீ வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது வந்து me, tu me demandes, tu me demandes, tu me demandes, tu me demandes. You ask me, you're asking me. நீ என்னை கேட்கிறாய், நீ என்னிடம் கேட்கிறாய், எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. நீ என்னை கேட்கிறாய், நீ என்னிடம் கேட்கிறாய். ஸோ je vous demande, I ask you, I'm asking you. Tu me demandes, you ask me, you are asking me, you're asking me. அவர் வந்து
அந்த பையன் வந்து என்ன கேட்குறான் அல்லது அவர் என்ன கிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் இல்லை. ஸோ நம்ம அவர்ன்றது இல்லைன்னு தெரியும். ஹீ இஸ் வந்து இல் ஆயிடுச்சு. இல்முது மாந்த அவர் என்னை கேட்கிறார். இல்முது மாந்த ஹீ ஆஸ்க்ஸ் மீ, ஹீ இஸ் ஆஸ்கிங் மீ. சுருக்கமாக சொல்லணும்னா கண்ட்ராக்ஷன் ஃபார்மில் சொன்னால் ஹீஸ் ஆஸ்கிங் மீ, இஸ் ஆஸ்கிங் மீ. ஓகே, அவள் அல்லது அவர்கள் என்னை கேட்குறாங்கன்னு சொன்னால், என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், அவள் என்கிட்ட கேட்குறான்னா எல்முது மாந்த ஷி ஆஸ்க்ஸ் மீ. ஸோ இங்கிலீஷில் மீ, ஃப்ரெஞ்சில் மு, சேம் ஸ்பெல்லிங் தான், பட் மு. ஸோ நம்ம முதல்ல வந்து ஃப்ரெஞ்சில் வந்து எப்படி ஆல்ஃபபெட்ஸ்லாம் படிக்கிறதுன்றதெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம். அப்போ படித்தா உங்களுக்கு எதனால இப்படி மு சொல்கிறோன்றதெல்லாம் புரியும். ஸோ நான் முதல்ல உங்களை வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ண வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி வந்து விடுபட்ட கிராமர்ஸ்லாம் வந்து நம்ம விளக்கமாக வந்து படிக்கலாம். நம்பர்ஸ் படிக்கிறது, ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறது எல்லாமே. ஸோ முதலே அது ஆல்ஃபபெட்ஸ்லாம் எடுத்துகிட்டா கொஞ்சம் போர் ஆகிடும் இல்லையா, கொஞ்சம் அவ்வளோ ஆர்வமுடையதாக இருக்காது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோக்கு ஃப்ரெஞ்சில் கம்யூனிகேட் பண்ணலான்றதுக்காக இந்த முறையை நான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ il me demande, he asks me, he is asking me. அவன் என்னை கேட்கிறான், அவன் என்னிடம் கேட்கிறான், அவர் என்னிடம் கேட்கிறார். elle me demande, she asks me, she is asking me. அவள் என்னிடம் கேட்கிறாள், அவர்கள் அவங்க என்னிடம் கேட்கிறார்கள். ஸோ இப்போ வந்து ஸ்போக்கன் ஃபார்மில் நாம் வந்து உங்களை கேட்கிறோம், நாங்கள் உங்களை கேட்கிறோம், உங்களிடம் கேட்கிறோம் அப்படின்போது அதே சேம் ஃபார்ம் தான் வருது உங்களுக்கு. ஓம் ஊ demande. ஸோ இந்த ஊன்றது வந்து உங்களுக்கு இங்கே போட்டுறீங்க. ஊன்றது நாங்கள் இல்லையா. ஊ demande, ஓம் ஊ demande, ஓம் ஊ demande. We ask you, we are asking you, we're asking you. ஸோ ஃபார்முலா சொல்கிறது இருந்தால் நு ஊ demandons. ஸோ இந்த ஊ பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இந்த சப்ஜெக்ட் மாத்திரம் இங்கே மாறிக்கிட்டே இருக்குது. யார் கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட் நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். ஓகே, nous vous demandons, we ask you, we're asking you. ஸோ நாங்கள் உங்களை கேட்கிறோம். அதே வந்து உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒன் டு டீ போடணும். ஒன் டு demande டீ. அதை நான் மறந்துட்டுருக்கேங்க எழுதுறதுக்கு. அடுத்த இதில் வரும் பாருங்கள், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ டீ யூன்னு சூன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் வந்து இதுவே செகண்ட் சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாற்றும்போது அது டீ ஆகிடுது. ஏன்னா துத்தப்பேல்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் துத்தப்பேல் அதில் டீ தான் வருது. ஆனால் அதில் அப்போஸ்ட்ரோஃப் கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அதை நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து விளக்கமாக வந்து எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓன் டு demande டிஇ, ஓம் டிஇ, ஓன் டு demande we ask you. நான் உன்னை கேட்குறேன், நான் உன்கிட்ட கேட்குறேன். nous te demandons. ஸோ இதில் இன்னொரு என்ன முக்கியமான இதுன்னா, நீங்கள் வந்து இந்த காஞ்சுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூக்கு இருக்கிற காஞ்சுகேஷன் தான் இங்கே demandவுக்கு இருக்கணும் கரெக்டாக. ஸோ இங்கே பக்கத்தில் ஊ இருக்குன்றதுனால ஊ demandேன்னு போடக்கூடாது. யார் பேசுகிறது, சப்ஜெக்ட் தானே நம்ம பார்க்குறோம். அந்த சப்ஜெக்ட் வந்து நூ, அதோட காஞ்சுகேஷன் வந்து nous demandons. ஸோ இடையில ஒரே ஒரு ஊன்றதை மாத்திரம் நீங்கள் வந்து போட்டுறீங்க நடுவில். ஸோ அதே மாதிரி ஓம் பாருங்கள், ஓம்க்கு என்ன காஞ்சுகேஷன், ஓம் demande. இங்கே ஊ demandேன்னு போடக்கூடாது. ஸோ கேட்குறது நம்ம பேசுகிறோம், நாம் பேசுகிறதுனால அதுக்கு என்ன காஞ்சுகேஷனோ அதை தான் போடணும். இப்போ எல்லுக்கு என்ன காஞ்சுகேஷனோ அதுக்கு தான் போடணும் இல்லையா. ஸோ nous vous demandons, we ask, we're asking you. நாங்கள் உன்னை கேட்கிறோம், நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஊ வந்திருக்கு. இந்த ஊக்கு வந்து demande போட்டிருக்கோம். ஏன்னா சப்ஜெக்ட் யாருன்னா ஊ, ஊ demande, உம்மு demande. நீங்கள் என்னை கேட்கிறீர்கள், யூ ஆஸ்க் மீ, you're asking me. Contraction formula you, you, and apostrophe re, you're asking me. So vous demandez, யாரை கேட்குறோம், என்ன கேட்குறாங்க. நீங்கள் என்னை கேட்கிறீர்கள், vous me demandez. So they ask meனா il me demande. ஸோ இல்லுக்கு என்ன வருமோ அதே தான் demande. ஆனால் இஎன்டியை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். il me demande, elle me demande. Il me demande, elle me demande. They ask me, they're asking me. ஸோ இப்போ அவங்களே உங்களை கேட்குறாங்கன்னு சொன்னால் il vous demande இல்லையா. il vous demande, லாஸ்ட் லைன் பாருங்கள். ஸோ எப்படி இது வந்து சேஞ்ச் ஆகுன்றதை பார்த்துக்கோங்க. on me demande, il me demande, il vous demande. ஸோ இந்த ஊ வந்து இங்கே சப்ஜெக்டாக இருந்துச்சு, இங்கே சப்ஜெக்டாக இல்லை, ரெண்டாவது சப்ஜெக்ட் ஆகிடுச்சு அது. ஸோ il vous demande, they ask you, they are asking you.
elle vous demande. ஓகே, நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர்கள் அவர்களை கேட்கிறார்கள். ஸோ உங்களை கேட்கிறார்கள் இல்லையா? அவர்கள் உங்களை கேட்கிறார்கள். அவர்கள் உன்னை கேட்கிறார்கள். Elle vous demande. Elle vous demande. They ask you. They're asking you. இப்போ அடுத்தபடியாக இன்னொரு வேர்பை பார்க்கலாம். இப்போ துமாந்துக்கு அப்புறம் தொன்னு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? நம்ம தொனைனா கொடுக்கறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் உனக்கு தருகிறேன் அல்லது நான் உங்களுக்கு தருகிறேன்னா ஜெவுதோன், நான் உங்களுக்கு தருகிறேன். ஜெவுதோன். ஸோ நான் தான் இங்கே சப்ஜெக்ட்டு. யாருக்கு கொடுக்குறேன்? உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் வு அங்கே பின்னாடி போயிடுது. ஸோ ஜெவுதோன். ஐ கிவ் யூ, ஐம் கிவிங் யூ. நான் உங்களுக்கு தருகிறேன். தமிழில் வந்து கொடுக்கிறேன்னும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு தரேனும் சொல்லலாம். ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருந்தால் தரேனும் சொல்லலாம். நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ je vous donne, I give you, I'm giving you. ஸோ je vous donne, I give you, I'm giving you. நான் உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு தரேன். அடுத்தது நீ எனக்கு தருகிறாய் இல்லையா? அப்போ டு யூ, இந்த டு வருது. டு அண்ட் தென் எனக்குன்றது ம. துமுதோன், யூ கிவ் மீ. ஸோ ஆல் த ப்ரோனவுன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோனவுன், செகண்ட் ப்ரோனவுன் எல்லாமே வந்து கரெக்டாக லைனாக அடுக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வேர்பை வந்து கடைசியில் போட்டுட்டோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்பை வந்துட்டு அதுக்கப்புறமேல்பட்டு நவுன் வருது. ஸோ இன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் we have the subject and then the verb and then afterwards we have the second subject or object which is me. So tu me donnes, you give me, you are giving me. நீ எனக்கு தருகிறாய், நீ எனக்கு கொடுக்கிறாய், நீ எனக்கு தானும் கேட்கலாம் இல்லையா? இது ஒரு இதுவாக என்ன சொல்கிறது, ஒரு ரிக்வஸ்ட் மாதிரியும் கேட்கலாம். நீ எனக்கு தான்றதையும் கேட்கலாம். அப்படி வரலாம், நீ எனக்கு கொடு அப்படின்றதையும். ஸோ 2 பொருட்களும் இருக்குது தும்முதோன். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேள்விகளாகவும் மாற்றிக்கணும் இல்லையா? நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். நேற்றுக்கும் முந்தானதுக்கும் இன்னொரு லெசனில் பார்த்தோம் எப்படி வந்து நெகட்டிவாக மாற்றுறது. ஸோ துன்மு தோன் பா. ஸோ அந்த பா வந்து நெப்பா வந்து அங்கே போடணும். ஃபஸ்ட்டு நெப்பா தூக்கு அப்புறமா வந்து நம்ம நெ போட்டுடணும். துன்மு, அதுக்கப்புறம் தோன். துன்மு இங்கே இப்படி கூட சொல்லலாம். துன்மு தோன் பா கூட சொல்லலாம். இல்லை நெ கூட விட்டுறலாம், பா கூட சொல்லலாம். வெறும் பா. அது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்றதை விளக்குறேன். ஓகே. தும்மு தோன், யூ கிவ் மீ, யூ ஆர் கிவிங் மீ. நீ எனக்கு தருகிறாய், நீ எனக்கு கொடுக்கிறாய், நீ எனக்கு தான், நீ எனக்கு கொடு. இப்போ பாருங்கள், அவன் அல்லது அவர் எனக்கு தருகிறார் அப்படின்னா இல்மு தோன். இல்மு தோன். He gives me, he is giving me. Ilmu don. Elmu don. அவர் அல்லது அவள் எனக்கு கொடுக்கிறாள். Elmu don. She gives me, she is giving me, she is giving me. உவ்வு தோன். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். உவ்வு தோன். அல்லது நாங்கள் உனக்கு கொடுக்குறோன்னா ஓம் டி ஒன்று தோன். We give you, we are giving you. உம்மு தோனே, உம்மு தோனே. நீங்கள் you give me, you are giving me. ஸோ நீங்கள் எனக்கு கொடுங்களும் கேட்கலாம். உம்மு தோனே, you give me. தமிழில் சொல்கிறது இருந்தால் நீங்கள் எனக்கு கொடு, நீங்கள் எனக்கு கொடுங்கள், நீ எனக்கு கொடு. உம்மு தோனே, you give me, you are giving me. ஸோ எனக்கு தாங்கன்னு சொல்கிறதுக்கு என்னன்னு சொன்னால் இன்னொரு வகை இருக்குது. அது இப்பயே நான் உங்களுக்கு விளக்குன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடும், கொஞ்சம் சிக்கலாகிடும். துணை மூவா போட்டுடலாம். துணை மூவானா நீங்கள் எனக்கு கொடுங்கள். ஸோ துணைக்கு அப்புறம் இந்த மூவான்றதை போட்டுடணும். அது வந்து இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். அது பின்னாடி பார்ப்போம். முதல்ல இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து எப்படி நீங்கள் மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி எத்தனை வேர்புகள் இருக்கோ அத்தனை வேர்புகளுக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். You can try and write how you can just conjugate the sentences, how you can make sentences in French like this.
ஸோ vous me donnez, il me donne, elle me donne, on vous donne, vous me donnez. இப்போ பாருங்கள், இதுவே நெகட்டிவாக சொல்லணும்னா ஜக்கு அப்புறமா நு போட்டிருந்தேன் நெப்பான்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர்டு ஜ வந்துடுது, நெ வந்துடுது. அது வந்து நம்ம ப்ரோனவுனுக்கு அப்புறமா போட்டுறோம். அதுக்கு அடுத்த ப்ரோனவுன்னு போடுறோம் வு, அப்புறம் வே போடுறோம். கடைசியில் வந்து பா போடுறோம். ஸோ நெப்பா வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து போட்டாகணும். இதே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா je vous demande பாவும் சொல்லலாம். ஸோ நேவை மிஸ் பண்ணிவிட்டு je vous demande pas, I don't ask you, I do not ask you. ஓகே, ஸோ je vous demande பண்ணுறது கரெக்ட் கிராமர். ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜில் வந்து je vous demandeவும் சொல்லலாம், je vous demande பாவும் சொல்லலாம். ரெண்டு விதத்துலேயும் சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன போட்டிருக்கேன் je vous demande pas. ஸோ நேவையும் எடுத்துடலாம். இது ஸ்போக்கன் லாங்குவேஜில் je vous demande pas. ஸோ ஒன்றே ஒன்று நீங்கள் சொன்னால் கூட அந்த பாவோ இல்லை நேவோ சொன்னாலே அங்கே நெகட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். ஐ do not ask you or I don't ask you. அதே மாதிரி நீங்கள் எல்லா பண்ணலாம். je vous donne pas, I don't give you. இல்லாட்டா நீங்கள் என்ன சொல்லலாம் je ne vous donne pas. ஸோ நேவும் பாவும் போடுறது கரெக்ட் கிராமர். ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜில் நீங்கள் ஏதான ஒன்று யூஸ் பண்ணால் கூட சரி தான். நேவை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பாவை யூஸ் பண்ணாலும் சரி, நெகட்டிவ் சென்ஸாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்போதுமே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்படி நெகட்டிவாக பண்ணுறது. இதே கொஷினாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கணும். je vous demande, can I ask you. இந்த இன்டோனேஷன் நீங்கள் வந்து கொஷின் மார்க் அங்கே போட்டுட்டு உங்களுடைய வாய்ஸை வந்து உயர்த்திக்கணும்னா ரொம்ப இதுவாக சொல்கிறதில்ல, அந்த கேள்வி கேட்குற மாதிரி je vous demande, நான் உங்களை கேட்கிறேன், நான் உங்களை கேட்கலாமா, je vous demande. அடுத்த முறை என்ன சொல்லியிருக்கோன்னா எஸ்கு je vous demande ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. எஸ்குன்றது ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டிங்க, எஸ்கு je vous demande அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், il ne me donne pas, பா வந்து கடைசியில் வந்துடணும். he does not give me, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், he does not, he gives me. அப்போ இந்த கிவ்ஸ்க்கு வந்து எஸ் போடுறோம். அப்புறம் டஸ் நாட் வர்றதுனால, அந்த டஸ்ஸு போடுறதுனால கிவ் மீ போட்டுருவோம். ஸோ அதை நான் இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷில் எழுதி காட்டுறேன். ஹீ டஸ் நாட் கிவ் மீ. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவில் வந்து உங்களுக்கு வராது, என்ன சொல்கிறது, கண்டினியூஸில் வராது. ஸோ வெறும் பாசிட்டிவில் வரும் உங்களுக்கு, இஸ் கிவிங் மீ. நீங்கள் அப்படி சொல்லலாம், ஹீ இஸ் நாட் கிவிங் மீன்னு வரலாம். ஸோ டஸ் போட மாட்டோம். அப்போது கண்டினியூஸில் சொல்கிறது தான் ஹீ இஸ் நாட் கிவிங் மீ. சரியா? ஸோ il ne me donne pas, il ne me donne pas, he does not give me. இல்லைன்னு சொன்னால் he is not giving me. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது தான் he does not give me. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இங்கிலீஷில் சொல்கிறது தான் he is not giving me இல்லையா. ஸோ il ne me donne pas, elle ne me donne pas, on ne vous donne pas, vous ne me donnez pas. ஸோ இந்த பான்றது கடைசியில் போட்டுடணும். முதல்ல நு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோனவுனுக்கு அடுத்தது வந்துடணும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக தான், விரைவில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேல்பட்டு நம்ம நிறைய வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி படிக்கலாம் ஃப்ரெஞ்சில். முதல்ல ஃப்ரெஞ்சை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமேல்பட்டு எல்லாமே நான் எழுத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நு வு தோனோ. ஸோ இங்கே நு தோனோ யார் சப்ஜெக்டோ அவங்க தான், அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கான்ஜுகேஷன் போடுறீங்க. நு தோனோ யாருக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நுவு தோணும், நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். we give you, we are giving you. இதே நீங்கள் நெகட்டிவில் சொல்கிறது இருந்தால் நு அதுக்கப்புறம் எண்ணி போட்டுருங்க. நுன்னு வு தோனோ பா, நுன்னுவு தோனோ பா, நுன்னுவு தோனோ பா சேர்த்து சொல்லும்போது நுன்னுவு தோனோ பா. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நுவு தோனோ பா, மிஸ் பண்ணிடலாம், நுவு தோனோ பா. இல்லை நீங்கள் என்ன சொல்லலாம், நுன்னுவு தோனோ, கடைசி பாவை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அது ஸ்போக்கன் லாங்குவேஜில் அக்செப்டபிள். சரியா? ஸோ இல்மு தோன்னு, அவர்கள் எனக்கு கொடுக்கிறார்கள். ஓகே, இல்மு தோன்னு, இல்மு தோன், இல்னுமு தோன்னு பா, இல்னுமு தோன்னு பா. they give me, they are giving me,
தே டூ நாட் கிவ் மீ. இப்போ தே வரும்போது டூ நாட் சொல்ல போகிறோம். ஷியோ ஹியோ வந்துச்சுன்னா ஹீ டஸ் நாட் கிவ் மீ. பட் தே வரும்போது டூ. சிங்குலருக்கு மாத்திரம்தான் இங்கிலீஷில் வந்து டஸ். அந்த ஒன்றே ஒன்றத்தில் தான் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியே எல்லா வெர்பையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோம். யார் சப்ஜெக்டோ அதுக்கேற்ற மாதிரி. நானாக இருந்தால் நான் பேசுகிறேன், நான் பேசவில்லை, இல்லையா? ஸோ அவளாக இருந்தால் அவள் பேசுகிறாள், அந்த கிராள் என்றது மாறுது. அதே மாதிரி ஃப்ரெஞ்சில் மாறுது. ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், அந்த கிவ்ன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெறும் சிங்குலரில் தேர்ட் பர்சன்னா மூன்றாவது பேர் வழி. ஒருமையில் மூன்றாவது பேர் வழி யார்? அவன், அவள், அது. அது வரும்போது மாத்திரம்தான் நம்ம கிவ்வோடையோ எந்த வேர்ப் இருக்கோ அதில் எஸ் சேர்க்குறோம். அது ப்ரெசன்டென்ஸில் மாத்திரம்தான் சேர்க்குறோம். அதுவே வந்து டூவும் டஸ்ஸும் வந்துச்சுன்னு சொன்னால் அது வேறு மாதிரி மாற்றிடுவோம், இல்லையா? அது நெகட்டிவில் வரும்போது வேறு மாதிரி மாற்றிடுவோம். ஸோ வி கிவ் யூ, we do not give you. Nous vous donnons, we give you, we are giving you. We do not give you, we don't give you, we're not giving you. அங்கே வெறும் நாட் மாத்திரம்தான் போடுறோம். ஓகே, they give me, they do not give me, they are not giving me. Okay, so ils me donnent, ils ne me donnent pas, ils me donnent pas. Okay, the same thing இங்கே பாருங்கள், பாசிட்டிவில் elles vous donnent, they give you, they are giving you, elles ne vous donnent pas, elles ne vous donnent pas, they do not give you, they're not giving you. Okay, ஸோ இதே ஸ்போக்கன் லாங்குவேஜில் சொல்கிறது இருந்தால் elles ne vous donnent, ஸோ பாவை மிஸ் பண்ணிட்டோம் இங்கே. அடுத்தது elles vous donnent pas, ஸோ ந எடுத்துட்டோம், பாவை போட்டுட்டோம். ஸோ எங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்போ வந்து நம்ம நிறைய வேர்ப்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம், இல்லையா? எப்படி வந்து அடுத்த சப்ஜெக்ட் சேர்த்து பேசுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பர்லேன்றதையும் ஒன்று நம்ம படித்தோம் அன்னைக்கு. je parle, tu parles அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களிடம் பேசுகிறேன்னா எப்படி பேசணும்? je vous parle. ஓகே, நான் உங்களிடம் பேசவில்லைன்னா je ne vous parle pas, je vous parle pas, je ne vous parle. ஸோ இதையே இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் je vous parle, I talk to you, I speak to you. இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஐ டாக் டு யூன்றது. இதே அமெரிக்கன் இங்கிலீஷில் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ டாக் வித் யூன்னு சொல்லுவாங்க. வித் அது ஒரு ப்ரெப்போசிஷன், டூவும் ஒரு ப்ரெப்போசிஷன் தான், வித்தும் ஒரு ப்ரெப்போசிஷன் தான். ஸோ ஆங்கிலே அமெரிக்காவில் வந்து ஐ டாக் வித் யூ, ஆங்கிலே பிரித்தானிக்க ஐ டாக் டு யூ, ஐ ஸ்பீக் டு யூ. ஓகே, ஸோ இங்கே டீ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ஊக்கு பதில் என்ன பாடுதுன்னா je te parle, இல்லையா? ஸோ ஐ டாக் டு யூ, நான் உன்னிடம் பேசுகிறேன், நான் உன்னிடம் பேசி கொண்டிருக்கின்றேன். அப்படியா இருந்தால் என்ன சொல்லுவோம்? je te parle. ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் நான் உன்னிடம் பேசி கொண்டிருக்கின்றது வந்து ஐ ஆம் டாக்கிங் டு யூ, ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யூ. ஓகே, அண்ட் தென் ஐ ஆம் நாட் ஸ்பீக்கிங் டு யூ ஓர் ஐ டூ நாட் ஸ்பீக் டு யூ. ரெண்டு விதமாக சொல்லலாம் இங்கிலீஷில். ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு திரும்பியும் இன்னொரு இதில் நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. je vous parle, je te parle. இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த இதுவே வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். je te parle, je vous parle சொல்லலாம், அல்லது இப்படியும் பண்ணலாம். je parle avec vous, I speak to you, I am speaking to you. இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அமெரிக்கா, ஆங்கிலேய அமெரிக்காவில் வந்து ஐ ஸ்பீக் வித் யூ, ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் யூ, வித். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதில் ப்ரெப்போசிஷன் போட்டுறீங்க. இப்போ நிறைய ப்ரெப்போசிஷன் நம்ம படிச்சிட்டோம். ஆன்னு படித்தோம், இல்லையா? இஎன், ஆன்னா வந்து இன்னுன்னு அர்த்தம். ஆன் ஆங்கிலே, இன் இங்கிலீஷ், ஆன் ஃப்ரான்ஸே, இன் ஃப்ரெஞ்ச், ஃப்ரெஞ்சில், ஆங்கிலத்தில். அந்த இல்லுக்கு தான் வந்து நம்ம என்ன போடுறோம்? ப்ரெப்போசிஷன், அது இஎன் போடுறோம். இதுவே அதனுடன், இதனுடன்னு சொல்கிறோம், இல்லையா? அதுக்கு தான் அந்த ப்ரெப்போசிஷன் வந்து வித், அது ஃப்ரான்ஸேயில் அவேக். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு விதமாக சொல்லலாம். je vous parle, je parle avec vous. இது இந்த பார்லேக்கு மாத்திரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். துனேக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வித்து வரும்போது அங்கே வராது, இல்லையா? ஸோ நான் உங்களிடம் கொடுக்குறேன் தான்.
இது உங்களிடம் பேசுகிறேன், உங்களுடன் பேசுகிறேன். இது ஒரு கம்யூனிகேஷன் வேர்பா இருக்குது. கம்யூனிகேஷன் வேர்பா இருக்கும்போது நீங்க வந்து இந்த அவேக்கும் போடலாம், இன்னொன்னு ஆவும் போடலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம லெவல் போக போக நம்ம அத பத்தி படிக்கலாம். ஸோ இப்போ பேசிக் கம்யூனிகேஷன் எப்படி நீங்க வந்து உங்ககிட்ட மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்படி பேசலாம். ஓகே. ஸோ அதே வந்து மத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, "vous parlez avec moi" வரணும். ஸோ அது வேற வேற ப்ரிப்போசிஷன்ஸ் வரதுனால, வேற வேற என்ன சொல்றது, ப்ரோனவுன் வரதுனால நான் அத இன்னும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த க்கு வரைக்கும் பார்த்துக்கோங்க, டூக்கு பார்த்துக்கோங்க, வுக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் அவர், அவளிடம் பேசுகிறார்ன்றதுக்கு வேற மாரி வரும். அது இன்னும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஸோ மெயினா வந்து நீங்க இப்போ வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது மெயினா ஃபர்ஸ்ட்ல தான் நீங்க பார்க்க போறீங்க. ஐ ஆஸ்க் யூ இல்லையா? அதுக்கப்புறம் வந்து தான் மத்தவங்க ஒரு மீட்டிங் போறீங்கன்னா, அவர்கள் உங்களிடம் பேசுகிறார், அவள் உங்களுக்கு பேசுகிறார்கள்னு தேர்ட் பெர்சன பத்தி பேச போறீங்க. ஸோ மெயினா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும்னா வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்குறதோ, இல்ல உங்கள பத்தி பேசுறதோ தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதனால இத முதல்ல இது பண்ணிப்போம். Je parle avec vous or ஆருக்கு வந்து ஊ சொல்லுவோம். Je vous parle. ஓகே. ஸோ அடுத்த லெசனில் வந்து என்ன பார்ப்போம்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் எப்படி எப்படி அப்படின்றத வந்து எல்லா வேர்ப்ஸையும் பார்க்காம இப்பயும் உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் தெரியும். இதை நான் அடுத்த லெசனில் சொல்ல போகிறேன் பாருங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்றது சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கே புரியும். ஸோ அடுத்த லெசனில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் எப்படி குயிக்காக வந்து கிராஷ் கோர்ஸ் மாதிரி விரைவில் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸில் கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமாக எல்லாம் உங்களுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதையோ, ஆங்கிலம் கற்றுக்கிறதையோ, தமிழ் கற்றுக்கிறதையோ நம்ம தொடருவோம். தொடருவோன்றதுக்கு போன் கண்டினியூவேஷன்னு சொல்லுவோம். போன்னா குட் கண்டினியூவேஷன் சொல்லுவோம். வாலா c'est fini maintenant. இப்போ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போதைக்கு மெத்தனோன்னா இப்போதைக்குன்னு அர்த்தம். now அப்படின்னு அர்த்தம். ஸோ வாலா c'est fini maintenant. Merci. Au revoir. À tout à l'heure. It has finished. It is finished for now. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு சில சமயத்தில் சொன்ன கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இட் ஹாஸ் ஃபினிஷ்ட் நவ்ன்றது வந்து நீங்கள் இட்டிஸாக போடக்கூடாது. அந்த ஐடிஎஸ் இட்டிஸ்ன்றது வந்து ஐடி ஐஎஸ்க்கு தான் உபயோகப்படுத்தணும், இட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜில் வந்து இதையும் யூஸ் பண்ணுவாங்க இட் ஹாஸ்க்கு. அப்போ உங்களுக்கு சரியான கிராமர் தெரிஞ்சால் தான் நீங்கள் இட் இஸ் ஃபினிஷ்டு சொல்கிறாங்களா, இட் ஹாஸ் ஃபினிஷ்ட் சொல்கிறாங்களான்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதை வந்து எப்போ இஸ் யூஸ் பண்ணுறது, எப்போ ஹேஸ் யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம மேற்கொண்டு வர லெசன்ஸில் பார்க்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டால் தான் முடியும். ஸோ அந்த லெவலுக்கு வரும்போது நம்ம பேசுவோம், சரிங்களா? ஸோ இட் ஹேஸ் ஃபினிஷ் நவ். ஓ இட்ஸ் ஃபினிஷ் நவ். சொல்கிறேன், இட்ஸ் ஃபினிஷ் நவ். மெர்சி. Au revoir. À tout à l'heure. See you later. Bye. Au revoir. À tout à l'heure.